ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் சத்யா ஃபேமிலி. இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஷ் டேங்க் தான் வாங்க போகிறோம். இதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா எங்கள் மித்துக்குட்டி தான். ஏன் அப்படின்னா அவர் தான் இந்த கார்ட்டூன் சேனல்ஸ்லாம் பார்க்கும்போது ஃபிஷ்லாம் வந்தால் என்னை கூப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக காமிப்பான், அம்மா ஃபிஷ் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு வந்து நேரில் வந்து நம்ம வீட்டிலேயே வளர்த்தா வாங்கி கொடுத்தா ஹாப்பியாக அதை பார்த்துப்பான், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஃபிஷ் டேங்க் வாங்கலான்னு பிளான் பண்ணோம். பட்டு நாங்கள் நினச்சது என்னென்னா ஒரு பவுலில் ஒரு ஃபைட்டர் ஃபிஷ் மட்டும் வாங்கி அழகாக வளர்க்கலாம் அப்படின்றது தான். பட் நாங்கள் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கோவளத்தில் தான் வந்து இந்த ஃபிஷ் வாங்கிறதுக்காக ஒரு அக்வேரியமுக்கு தான் போயிருந்தோம். அங்கே நிறைய கலெக்ஷன் வந்து ஃபிஷ்லாம் இருந்தது. அதே மாதிரி டேங்க்குமே டிஃப்ரெண்ட்டாக எல்லா சைஸ்லுமே வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. பவுல் மாதிரி கூட இருந்தது. பட் என் ஹஸ்பண்ட் வாங்குகிறோம், நம்ம நல்லா கொஞ்சம் பெருசாக வந்து வாங்கிடலாம். ஸோ டிவிக்கு கீழே டெக்கரேஷனாகவும் இருக்கும், அதை வாங்கி வந்து அங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். அதனால நாங்கள் வந்து பெரிய ஃபிஷ் டேங்க்கே வாங்கிட்டோம். அதில் ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை, அப்புறமா வாங்கி வச்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது. மித்துவுமே அதை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிட்டான். ஃபிஷ் டேங்க் வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து செட் பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து ஒரே இடத்துல நாங்கள் எல்லாமே வாங்கிட்டோம். இந்த கலர் ஸ்டோன், அப்புறம் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு, ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஃபுட்டு, இது எல்லாமே வந்து நாங்கள் வாங்கிட்டோம். அப்புறம் ஆக்சிஜன் ஏர் பம்பும் அங்கேயே வாங்கிட்டோம். இப்போது இதெல்லாம் வாங்கினதுக்கான டோட்டல் காஸ்ட் வந்து எவ்வளோ ஆயிருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் இந்த வீடியோட எண்டில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கீங்களா என்னன்னு நான் சொல்கிறேன். வீட்டுக்கு வந்ததுமே ஹஸ்பண்டே அதெல்லாம் வந்து செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நாங்கள் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு தான் அந்த டேங்க்கில் வந்து செட் பண்ணணும்னு அவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இந்த ஸ்டோன் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தார் என் ஹஸ்பண்டை. அதுக்கப்புறம் அதிலே வந்து வாட்டரு, இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு, இந்த ஏர் பம்ப் வந்து எல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே செக் பண்ணி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் நாங்கள் ஃபிஷ் விட்டுட்டோம். பட் அது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஃபைண்டிங் நீமோ அந்த மூவிலாம் போட்டு பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஃபீலிங்கே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அந்த படத்தை பார்த்த உடனே நம்ம இந்த ஃபிஷ்லாம் வந்து பிரித்து வாங்கிட்டு வந்துட்டோமே, இவங்க ஃப்ரெண்ட்லாம் அங்கெல்லாம் தேடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே குழந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் தோணுச்சு, ஐயோ நம்மளும் வந்து பிரித்து வாங்கிட்டு வந்துட்டோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அது மாதிரிலாம் வந்து யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் மித்து வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போடுறது இதெல்லாம் வந்து டெய்லி ரெகுலராக பண்ணுறான். அவனுக்கு வந்து அவனே தான் இந்த ஃபுட்டு போடணுன்னு ரொம்ப அடம் பிடிப்பான். அப்புறம் அந்த ஃபிஷ்லாம் அடிக்கடி போய் பார்த்துட்ருப்பான், அது எப்படி போகுது வருதுன்னு. நாங்கள் மார்னிங் தூங்கி கண் விழிக்கிறதே இந்த ஃபிஷ் டேங்க்கில் தான். அப்படியே எழும்போதே இந்த ஃபிஷ்லாம் வந்து பார்த்துட்டு தான் அப்படியே கண்ணே முழிப்போம். ரொம்ப மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து வாங்கி வளர்த்து பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ண உடனே டாப் வியூவில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா என்னடது இந்த ஃபிஷ்ஷே தெரியல, இந்த கலர் ஸ்டோன் தான் தெரியுது, இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்கணுமோ அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து எடுத்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபிஷ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக தெரிஞ்சது. இது நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் தான் இந்த டேங்க் வந்து வாங்கி இந்த ஃபிஷ் வந்து வளர்க்குறோம். இது வந்து எப்படி வளர்க்கணும், இது ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதை ஃபாலோ பண்ணி இந்த ஃபிஷ் டேங்க்கை வந்து நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட்க்கு இந்த பெட்ஸ் வளர்க்குறதுலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நாங்கள் ஃபஸ்ட்லலாம் வந்து முயல்குட்டி, ஆட்டுக்குட்டி, லவ் பேர்ட்ஸு இதெல்லாம் வந்து வளர்த்துட்ருந்தோம். முயல்குட்டி வாங்கும்போதெல்லாம் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் அது வளர்க்குறது. அப்புறம் இப்போ இந்த ஃபிஷ் டேங்க் வாங்கியிருக்கோம். அதுவுமே அவர் ரொம்ப ஆசைப்பட்டு தான் வாங்கினார்.
இந்த அக்வேரியம் ஓனர் வந்து சொன்னார், இந்த ஃபிஷ் வளர்க்குறது எல்லாமே வாஸ்து, இது வந்து கண் திருஷ்டி எல்லாம் போக்கும், கெட்ட திருஷ்டி எல்லாத்தையுமே வந்து குறைக்கும் அப்படின்னு சொன்னார். இது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்படி தானா என்னன்னு சொல்லிட்டு. தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்டு இந்த ஃபிஷ் டேங்க்கு, டேபிள், இந்த டோட்டலாக இதெல்லாம் வாங்கினதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4200 ஆச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.